ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து நான் இன்றைக்கோ போன கண்காட்சியோடைய வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சோம்பேறி. ஸோ வந்து இந்த வீடியோ எடுக்கவே நான் ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டேன். அதை எடிட் பண்ண இன்னும் சோம்பேறித்தனப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை அப்லோட் பண்ணது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து போய் ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகிருக்கும். ஸோ வந்து இவங்க தான் என்னுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ்க்கு தான் நான் வந்து போனேன். ஸோ இவங்க எல்லோரும் வந்து இந்த வீடியோவில் வருவாங்க. பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து எங்கள் ஊரில் வந்து மினி துபாய் வேர்ல்டே வந்து எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதை பார்க்கறதுக்காக தான் நான் என்னுடைய கசின்ஸ் அண்ட் வந்து என்னோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து போனோம். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த துபாயோடைய அந்த லைக் என்ன சொல்கிறது, பில்டிங்கே வந்து இருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி சுற்றி சிங்கு நான் டான்ஸ் ஆடிட்டு அது கிட்டலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்காக எல்லாமே வந்து சுற்றி காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மூன் இந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு. அண்டு சாப்பிட்ற விஷயமும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ லைக் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா இதுக்கிட்டேயும் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் என்னோடய டேவுடைய அவுட்ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நிறைய கடைகளும் போட்டிருந்தாங்க. லைக் வந்து ₹20 கடை எது எடுத்தாலும் வந்து ₹20. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கடைகளும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கேம் ஆட வந்தோம். ஸோ லைக் வந்து 6 பால்ஸ். ஸோ வந்து எந்த நம்பர் போடுறாங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் 6 பேர் போனதுனால நாங்கள் வந்து 6 பால்ஸ் வந்து ஒருத்தராக வச்சு வந்து அடித்தோம். ஸோ எங்கள் மூஞ்சிக்கு வந்து 10வது நம்பர் தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே 1, 2, 3 அப்படி தான் வந்து அடித்தோம். ஸோ வந்து அப்படி அடித்ததுல நான் தான் வீராப்பா போய் அடிப்பேன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் தாங்க 2ஓ 1ஓ போட்டேன். ஸோ அதை போட்டுட்டு எங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ் தான் வந்து ஹைலைட்டாகவே இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்ப பெரிய ப்ரைஸாக எங்கள் கையில் கொடுத்தாரு பாருங்களேன். எவ்வளோ பெரிய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கே ஒரே பெருமையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம கைக்கு தான் வந்திருக்கு. ஒரு பென்சில் போச்சு. அதை வாங்கிட்டு சாப்பிட வந்தான்னு பார்த்தா எங்கள் அக்கா பாருங்க என்னை விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே வருது. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அப்படி தான். உருளைக்கிழங்கு நோ வளருது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதை சாப்பிட்டா. நாங்கள் பானிபூரி சாப்பிட்டோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி என்னடா ரைடு இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் சின்ன குழந்தைங்க ரைடாக இருக்குது. அதை விட்டா ஒரே ரங்கராட்டினமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயம். ஏன்னா நான் ஒரு டம்மி பீஸு. ஸோ வந்து இதுதான் எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அது பிலோ 8 நான் என்ன பண்ணுறது, அபோவ் 8 ஆயிடுச்சுனே சரின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது தான் என் கண்ணுக்கு இந்த ஸ்னோ ஹவுஸே கிடச்சிது. ஸோ வந்து ஸ்னோ ஹவுஸ்குள்ளே போகலான்னு பார்த்தா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. லைக் வந்து நான் எப்படி சொல்கிறது, மேலெலாம் நிறைய வந்து ஸ்னோவெலாம் அடிச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போனோம். ஆனால் வந்து எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப வந்து இதுவாகிடுச்சு. பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குது, இவ்வளோதான் ஸ்னோவா. சரி விடுங்க, கை கெட்டினது வாய் கெட்டலேன்னு நினச்சிட்டு அதுலேயே நாங்கள் விளாட்னோம். பாருங்கள் என் கசின்ஸ்க்கு என் மேலே என்ன கொலவெறின்னு தெரில. எல்லாத்தையும் தூக்கி என் மேலேயே ஷார்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக அவங்க கூட வந்து ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால அவங்க கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். ஸோ லைக் பாருங்கள் எப்படி வந்து நாங்கள் வந்து ஆனந்தமாக இருக்கோம் அப்படி சொல்லி அப்படியே சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் வந்து எவ்வளோ அறிவு இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும் பாருங்கள். அப்புறமா ஒரு டிஜே போட்டிருந்தாங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டான்ஸ் ஆடினேன். ஸோ இந்த டான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்துறதுக்கு நல்லது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய டான்ஸஸ்லாம் கிடையாது. ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறது. லைக் வந்து அந்த ஸ்லோ ஹவுஸில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருந்ததுனால நான் வந்து போய் ஆடினேன். லைக் வந்து எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நாள் கழித்து என் சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ் கூட போகிறதுனால நான் வந்து என்னையே மறந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து எதுவும் சொல்லிடாதீங்க. அண்ட் பாய் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ.